இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் வாழ்க்கை நினச்சாவே ஒரே நிந்தையாக இருக்குதுங்க. வாழ்க்கை வாழ்கிறதுக்கே பிடிக்கலைங்க. நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று நடக்குது. நான் இப்படி நினச்சா அப்படி போகுது. ரொம்ப மன விருத்தியாக இருக்குது. என் நிந்தனை மாறவே மாறாது. என் நிந்தனைக்காக நான் யாரிடத்துல போய் நான் கேட்பது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வாழ்க்கையை வெறுமையாக்கி வெறுத்து போயிருக்கிறீங்க தானே. உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை சங்கீதம் 123 அதிகாரம் 3வது வசனம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப நிந்தனையாக இருக்கிறோம், நம்ம துக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய பிள்ளைங்க மத்தியில் கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, என் தாய் என் தகப்பனார் சண்டை போடுறதை பார்த்து எனக்கு ஒரு நிந்தையாகவே இருக்குது. என்னால் சரியாக படிக்கிறது கூட முடியல. வீட்டுக்கு போனால் என் வீட்டுக்கு போகணுன்னு தோணுது. என்ன செய்யுதுன்னு அப்படியே ஒரு சகிப்புத்தன்மையோடு ஒரு நிந்தையோடு இருக்கிறத இன்றைக்கி பார்க்க முடிகிறது. எத்தனை பேருடைய பிள்ளைகள் மனசில் ஒரு ஆழமான ஒரு பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? அதனால் கர்த்தரிடத்தில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இறங்கி அற்புதங்களை செய்வார். அந்த நிந்தையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அப்படியா நான் சிறுவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கப்படும் பொழுது ஒரு பகுதியில் ஒரு தம்பி இப்படியாக சொன்னார், அடிக்கடி என்னுடைய தகப்பனார் குடித்து விட்டு என்னை அப்படியே எங்கள் தாய் தகப்பனாருக்கு சண்டை வரும்னு சொல்லி, அதை பார்த்து என்னுடைய உள்ளம் நொந்து போய்விட்டது, ரொம்ப நிந்தையாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கு நான் சொன்னேன், கவலைப்படாத, கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார் தம்பி, நீங்கள் ஏசாப்பாவை ஜெபித்து கொள்ளுங்க, நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த தம்பி சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நிந்தையில் அப்படியாக இருந்ததை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் நிந்த சொல்ல முடியாத ஒரு அவமானத்தோடு இன்றைக்கி சின்ன வயசுலேயே அப்படி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நிந்தையோடு இருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், முன்னாடி வாழ்கிற பெற்றோர்கள் சரியாக இருந்தாக்கா அவங்களுக்கு நிந்தனை வராது. அதனால தான் இங்கே ஒரு நிந்தை இருக்குது, அந்த நிந்தை மாறணும். மிகவும் நிறைந்திருக்கிறோம் சொல்லி அப்படி சொல்கிறத பார்க்க முடிகிறது. அதனால தான் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி. அப்படி நம்ம ஜெபிக்கப்படும்போது நம்ம நிந்தை மாறும். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்குங்க. நாங்கள் நிந்தை மிகவும் நிறைந்திருக்கிறபடினா ரொம்ப துக்கமாக இருக்குது. எங்களை பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரியாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்காக இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்க. எங்கள் வாழ்க்கை மாறாதா? என் நிந்தை மாறாதா? என் துக்கம் மறைந்து போவாதா? இப்பொழுதாவது ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். நீரே அற்புதத்தின் தேவன், அற்புதங்களை காண செய்யும். ஆமேன்.